பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்படனத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும், தேவனோடு கூட நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போகிறவர்களாய் மாறும். வேதத்தை ஒரு மனுஷன் படிக்கல, வேதத்தோடு கூட ஐக்கியப்படலை அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய மாறுவான். வேதம் பாருங்க, அவரோடு எப்படி வாழ வேண்டும், அவரோடு கூட எப்படி நடக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கும். நம்ம நிறைய நேரங்களில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குற கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வரும்போது தேவனை மறக்கிறார்கள், தேவனை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி பாருங்கள், ஒன்றுமில்லாத போது கர்த்தரை தேடினார்கள். ஆனால் ஒரு வாழ்க்கையில் நிறைவு ஒன்று வருமானால், ஒரு ஆசீர்வாதம் ஒன்று கிடைக்குமானால் அவர்கள் தேவனை தேட மறக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்வை நீங்கள் அடைந்தாலும் தேவனை மறக்காதீர்கள், தேவனை விட்டு விலகாதீங்க. என்ன பண்ணுத்தியா, வேலை நிறைய இருக்குதுயா, பிஸ்னஸ் நிறைய இருக்குதுயா, நான் காலையில் அதை பண்ண இதை பண்ண அதுலேயே ஒரு பெரிய கவனத்தை வைக்கிறீங்க. அதை விட என்னை உருவாக்கின தேவன், என்னை உண்டாக்கின தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன் ஒருத்தருக்கார், அவருக்கு நான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் எண்ணிக்கொள்ளும் போது தான் நீங்கள் தேவனுடைய வழிகளிலே சரியாக நடக்க முடியும். நமக்கு எவ்வளோ உயர்வதோ அந்த உயர்வுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணோம், இன்னும் சிறந்த வழிகளை நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த சிறந்த வழிகளை தேவன் தான் போதிப்பா, தேவன் தான் கற்றுக் கொடுப்பா, தேவன் தான் நமக்கு ஒன்றையும் புரிய வைக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த வசதி வாய்ப்புகள் வரும்போது நாம் சுய இஷ்டத்தில் நடக்கக்கூடியவராய், சுய ஆலோசனையை தேடக்கூடியவராய், சுயத்தில் ஓடக்கூடியவராய் நாம் மாறிவிடுவோம். அப்படி ஓடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து கொண்டவர்களாய், தேவனோடு கூட நிற்கிறவாய் நம்ம வாழ வேண்டும். தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக்கா. கவனிங்க, வேதத்தில் நாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே ரூத்து புஸ்தகத்தில் நகோமி என்ற ஒரு மகளை பார்க்கும். இந்த நகோமியை நீங்கள் பார்க்கும்போது அவர்களை குறித்து 21ஆம் வசனத்தில் நாங்கள் படிப்போம் என்று சொன்னார். வாசிங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில். கவனிங்க, நம்முடைய தேவன் நம்மளை நிறைவுள்ளவராய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ தேவன் ஆசீர்வதிக்க, தேவன் கசப்பை மாற்ற, தேவன் சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அப்படி நடத்த வல்லவராக்க. ஆனால் இவர்களோ இப்படி சொல்ற, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். போகும்போது எப்படி செழிப்பாக இருந்தேன், நல்லா இருந்தேன். எங்கே போன நீ, எந்த இடத்துக்கு போனேன், யார் கூட சேர்ந்த, யார் கூட பழகின, அதை யோசிக்க வேணா நீ. கவனிங்க, நான் நிறைவுள்ளவளாக இருந்தேன். நிறைவுள்ளவ எங்கே இருக்கணும், பெத்லகேமில் இருக்கணும். நிறைவுள்ளவள் என்ன பண்ணான்னா பெத்லகேமை விட்டு வெளியில் போகிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறார். அங்கே தேவ சமூகம், தேவனுடைய வாழக்கூடிய இடம், தேவனுடைய ஆளுகை உள்ள இடத்தை விட்டு வெளியே போவது. தேவ ஆளுகையை விட்டு ஒரு மனிதன் வெளியே புறப்பட்டு போவான்னு சொன்னால், வெளியே போய் தேவையில்லாத நண்பரோடு சேருவானா, தேவையில்லாத வீடுகளில் போய் தங்குவேனா, தேவையில்லாத நண்பரோடு சேருவேனா, அங்கே தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். நிறைவு குறைவாய் போய்விடும். நிறைவுள்ளவர்கள் குறைவுள்ளவராய் மாறுவாங்க. கவனிங்க, நமக்கு ஒரு வீட்டை ஆண்டு உண்டு பண்ணிருக்கான், நமக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்கான், நாம் அங்கே தான் வாசம் பண்ண, அங்கே தான் என் தேவன் வாசம் பண்ணுகிறார், என் தேவனுடைய ஆளுகை இருக்குது, எனக்கு ஒரு சபை இருக்குது, அந்த சபையில் நான் தேவனை தேட வேண்டும் என்பதை தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். அந்த நிறைவு வரும்போது என்னென்னா, அந்த நிறைவுள்ளவர்களை பாருங்க, நாங்கள் ஒரு வேலை விஷயமா போகிறேன், அங்கேயே நான் என்ன பண்ண ஒரு சர்ச்சைக்கு போகிறேன், நான் ஒரு வேலை விஷயமா போகிறேன், அங்கே நான் அங்கே ஒரு இடத்த எடுத்து தங்கிடுறேன். அதுதாங்க தவறுங்க. நிறைவு உள்ளவர்கள் தேவனை சார்ந்து கொண்டு எங்கே சுற்றினாலும் என்ன பண்ணோம், தேவ சமூகம் என்று ஒன்று தேடி வர வேண்டும். தேவ சமூகத்தை தேடி வர வேண்டும், தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் என்னை காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டவனாய் மாற வேண்டும். தேவ சமூகத்தை விட்டு ஓடக்கூடாது. உன் நிறைவு உன்னை விட்டு போவதற்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது. இவருடைய நிறைவை யார் பிடித்து கொண்டது, யார் எடுத்துக்கொண்டது? யாருமே எடுக்கலை. அதில் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, ஒரு பஞ்சகாலம் ஒன்று உண்டாச்சு. அந்த பஞ்சம் வரும்போது இவர்கள் பாருங்க தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிறார்கள். பெத்லகேம்லேருந்து வெளியில் போகணுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. மோவாபுக்கு நான் போனோம், மோவாபுக்கு போய் தங்கணும். யார் இந்த ஆலோசனை கொடுப்பது? கவனிங்க, அவர்களும் அவருடைய கணவனும் சேர்ந்து எடுத்தார்கள் முடிவு. இந்த நிறைவு குறைவாய் மாறிவிட்டது. போகும்போது கணவன் இருந்தார், போகும்போது 2 பிள்ளைகள் இருந்தார்கள். நிறைவு அவரை விட்டு போயது. இப்போ வெறுமையாக நிற்கிறார்கள். இந்த நிறைவு குறைவுள்ளதாய் மாறியது. நீ போய் எங்கேயோ தங்குற, எங்கேயோ போய் வாசம் பண்ண போகிற, எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு காரியங்களை செய்ய போகிற, செய்யி உன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை கொண்டு வராத. உனக்கு பாதுகாப்பாக இருக்கிற கணவனோ, உனக்கு பாதுகாப்பாக இருக்கிற பிள்ளைகளோ நீங்கள் இழந்து போயிடக்கூடாது. கவனிங்க, நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்க, இன்றைக்கி நிறைவுள்ளவராக இருக்கீங்களா? கொஞ்சம் பணம் இருக்குதுங்க, கொஞ்சம் சொத்து சோகம் இருக்குதுங்க,
அதனால் தேவ சமூகத்தை விட்டு போயிட்டு சொந்தக்கார வீட்டெலாம் போய் தங்கிட்டு வரக்கூடாது. போனியா பார்த்தியா வந்துடணும், எதில் கொடுத்தியா வந்துடணும். இல்லை அங்கேயே போயிட்டு கொடுத்து நடத்தலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் நிறைவுள்ளவன். இப்போது கர்த்தருக்கு சமாதானத்தை சந்தோஷம் கொடுத்துருக்கா. நீ அங்கே போயிட்டு வந்தால் சமாதான சந்தோஷத்தை இழந்துருவேன். சமாதான சந்தோஷத்தை உன் வாழ்க்கை விட்டு உன்னை விட்டு பிரிச்சிடும். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை சந்தோஷம் கொண்டு வரணும். அப்படி எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்குள்ளே நாம் தேவனை தேடுகிறோம், தேவனை துதிக்கிறோம், தேவனை பாடுகிறோம். தேவன் நமக்கு அதை வைத்திருக்கிறார். வேறொருத்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தங்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண, அவங்களுக்கு என்ன பண்ணும்? இந்த தேவனை துதிக்க, தேவனை பாட, தேவனை மயம்படுத்த ஒரு குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்கி அவங்களுக்காக என்ன பண்ணும்? அந்த ஜப நேரங்களை மாற்றும் போது அவர்களும் இந்த நிறைவுக்குள்ளே இருப்பாங்க. இல்லை என்று சொன்னால் அவங்க வந்துட்டாங்க, இன்றைக்கி நம்ம ஜபிக்க முடியல, அவங்க வந்துட்டாங்க, இதை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்பியன்னா அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே தேவையில்லாத காரியங்களை செய்து விட்டு போவார். நிறைவு குறைவாய் மாறிவிடும். அவருடைய செயல் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆளுகை செய்யும். அப்படி பண்ணாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த நிறைவுக்குள்ளே இருப்பதுக்கு பிரயாசப்பட வேண்டும். போகும்போது நல்லா போனவங்க வரும்போது ஒன்றுமில்லாமல் வராங்க. ஏன்னா போன இடம் சரியில்லை. போன இடத்துல பாருங்கள் இவங்க என்ன காரியங்களை பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு ஆண்டவர் விரும்பாத ஒரு ஜாதி யார்? பெண்களை தெரிந்து கொண்டார்கள். மோவாபு தேசத்துடைய பெண்கள் நிறைவு குறைவதற்கு காரணம். நிறைவுள்ளவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்போ தேவ சமூகத்தை விட்டு போனாங்களோ அங்கே தேவனுடைய வழி நடத்தல் இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, அந்நிய பெண்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் என்ன பண்ண சேர்த்துக்கொள்ளக்கூடாது, வைத்துக்கொள்ளக்கூடாதுன்றார். அவர்களோடு சம்மந்தம் கலவக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். உபாகம புத்தகத்தில் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அங்கே தேவன் சொல்கிறார் அந்த காரியங்களை செய்யக்கூடாதாம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீர்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணணும்? நாம் ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்க போகிறோம். இந்த பிரச்சனைக்கான காரணம் நிறைவு குறைவதுக்கு தேவன் செய்யலைங்க, இவங்களே செய்து இப்படி மாறிவிட்டார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள், சொத்து சுகங்கள் உங்களை விட்டு போவதுக்கு தேவன் செய்யவில்லை. நீங்கள் சுயமாய் எடுக்கிற ஒரு முயற்சி, நீங்கள் சுயமாய் செய்கிற காரியங்கள், இன்றைக்கி அவைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும். உன் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு குறை வந்துச்சா, கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சா, பல விதமான கஷ்டங்கள் வந்துதான், இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லு, அப்பா நான் இப்படி சுயமாக எடுத்து இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை நீங்கள் வழிநடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வேதத்தை நீ படித்தா தேவனுடைய ஆலோசனை உண்டாயிடும். தேவனும் கூட இடைப்பட ஆரம்பிச்சிருப்பா. உட்காரு, ஒரு 3 நாள் உட்காரு, உபவாசத்தில் உட்காரு, ஜபத்தில் உட்காரு, வேதத்தை படிச்சினரு, அந்த வேதம் உன்னை வழிநடத்தும். நீ எந்த ரூட்டில் எங்கே மாறியிருந்தாலும் கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டு வருவா. இல்லை 7 நாள் உட்காரு, 7 நாள் உட்காந்து தேவ சமூகத்தில் காத்துரு, 7 நாள் அவன் பிரச்சனை எல்லாமே மாறிடும். பாருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி மாற்றினா கர்த்தர் மாற்றுவதற்கான ஆலோசனை கொடுத்தார். அவர் எனக்கு நல்ல திட்டங்களை கொடுத்தார். என் வழியிலே நான் இடறி போன என் வாழ்க்கையை கர்த்தர் இப்போது மாற்றியிருக்கிறார் என்று சொல்லத்தக்கமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மளை நடத்த வல்லவர். தேவனுடைய பிரசன்னம் நம் நடுவில் கடந்து வரும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்குரியதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்? பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ குறைப்பட்டிருக்கேன், இந்த குறைவுகளை நீர் மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் போனால் உன் வழிகளை அவர் மாற்றுகிறவர், உன் வழிகளை அவர் சரி பண்ணுகிறவர், உன் வழிகளிலே அவர் உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் இருக்க பிள்ளையே, நீ எங்கே மாறிட்டேன்னு பாரு. இந்த தேவ சமூகத்தில் ஒரு நிறைவுள்ளவன் இப்போது எப்படி மாறிட்டேன்மா? குறைவுள்ளவனாய் மாறிவிட்டான். இந்த குறைவு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், 1 சாமுவேல் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவர் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் பாருங்க, ஒரு மனிதனை தரித்திரனை செய்ய முடியும், ஒரு மனிதனை உயர்த்தவும் முடியும், ஒரு மனிதனை ஆசீர்வாதத்தில் கொண்டு வர முடியும். தாழ்த்துகிறோம் உயர்த்துகிறோம் இவர் தான். இவர் பாருங்க, எளியவனை, ஒரு எளிய ஒரு மனிதனை அவர் என்ன பண்ற? குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எந்த மனிதனை உயர்த்துறாரு? எந்த மனிதன் தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறான் அவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனால் உயர்ந்து விட்டேன் என்று தேவ சமூகத்தை விட்டு போய் அங்கே எனக்கு ஒரு மேன்மை இருக்குது, எனக்கு ஒரு கனம் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க, நீ போய் நின்று பாரு. அந்த இடத்துல உன்னுடைய எல்லா உயர்வுகளும் போய் உன் பணம் நஷ்டமாகி நீ வந்து ஒரு நாள் புலம்புவாய், புலம்பிக் கொண்டிருப்பாய். காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா அந்த சூழ்நிலை? நீ தேவனை விட்டு போயிட்ட, தேவ சமூகத்தை விட்டு போயிட்ட. உன் நிறைவு போச்சா, உன் மேன்மை போச்சா, உன் கனம் போச்சா, உன் பணம்லாம் வேஸ்ட். காரணம் தெரியுமா? அவருடைய சமூகத்தில் நின்றுப்பார்.
அந்த சமூகத்தில் நிற்கும் போது அவர் பாருங்க, ஒரு மனிதனை தாழ்த்த முடியும், ஒரு மனிதனை உயர்த்த முடியும், ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும், ஒரு மனிதனை சாபத்துக்குள்ள நடத்தும். யார் கர்த்தர் செய்வார், கர்த்தரால முடியும். நீ இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கிற, நீ வா, உள்ளவா, நீ உள்ளவா. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை உயர்த்துகிற தேவன். கவனிங்க, இந்த நகோமி இங்கேருந்து போகும்போது நிறைவு போயிட்டு குறைவாக மாறினாங்க. வரும்போது சொல்கிறாங்க, என்னை நிறைவுள்ள சொல்லாதீங்க, நான் குறைவுள்ளலாம் மாறிட்டேன், என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க, நான் கசந்து போய் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி சொன்னவங்க தாங்க, இப்படி சொன்னவங்களை தான் கர்த்தர் மாற்றுறார். திரும்பவும் இப்படி சொன்னவங்களை தான் திரும்பவும் நிறைவுள்ளவர்களாய் மாற்றுகிறார். எந்த குடும்பம் ஒன்றில்லாத குடும்பம், அதே குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அதே குடும்பத்தை அந்த பகுதியில் ஒரு சாட்சி அளித்த தேவனால கூடும். இன்றைக்கு வாழ்க்கையில் நீ எதில் சரிந்து போயிருக்கிற, எந்த நிறைவு உன்னை விட்டு போயிடுச்சு, எதில் நீ குறைவுபட்டு காணப்படுகிறாய். நான் நிறைவுள்ளவனாக இருந்தேன், என் வாழ்க்கையில் தவறி போனதுனால எல்லாம் குறைஞ்சி போச்சு. வா, கர்த்தருடைய சமூகத்தை தேடி வா, கர்த்தருடைய பாத்திரம் அமர்ந்துரு, கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக்க. கவனிங்க, யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது யோபு எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தார் பாருங்க. அவ்வளோ உயர்ந்தவராக இருந்தார். அந்த தேசத்தில் ஒரு உயர்ந்த மனிதனாய் காணப்பட்டார். அப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. 10 பிள்ளைகளும் செத்து போய்விட்டார்கள். ஆடு மாடுகள் எல்லாம் ஓடி போச்சு, செத்து போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. வெறுமையாக்கப்பட்ட ஒரு மனுஷன் இப்போது உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால்வர்களும் ஒரு கொடிய பருக்களோடு காணப்படுகிறார். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் பாருங்க, அவருடைய மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு விடுன்னு, தேவ சமூகத்தை விட்டு போ, நிற்காத, வேண்டாம் நமக்கு. ஆனால் அவர் சமூகத்தை விட்டு போகவில்லை. பார்த்தீங்களா, நிறைவுள்ளவர் தாங்க, இப்போ குறைவுள்ளவராக மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போக, கர்த்தர் தான் என்னை திரும்பவும் நிறைவுக்குள்ள கொண்டு வருவார் என்பதை அவர் விசுவாசிக்கிறார், நம்புகிறார். அந்த நம்பிக்கையோடு தான் அவர் பேசுகிறார் பாருங்க. அதுல 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அவங்க மனைவி அவ்வளோ காரியங்கள் சொல்லும் போது கூட அந்த இடத்துல பேசும்போது, நான் நிர்வாணியா வந்தேன், கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் தான் எடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை விட்டு நான் போக மாட்டேன், அவர் சமூகத்தை விட்டு விலக மாட்டேன். கவனிங்க, ஒரு சில பாருங்க, ஒரு சில சூழ்நிலை வந்தால், ஆமாம் கர்த்தரை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம், போ போ, இன்னும் குறைப்பட ஆரம்பிப்பு தெரியுமா, இன்னும் கஷ்டப்பட ஆரம்பிப்பு தான், இன்னும் நெருக்கங்களுடைய சூழ்ந்து கொள்ள என்ன பண்ண போகிற, நீ என்ன செய்ய போகிற, கவனிச்சிங்களா? ஒரு சில பேருக்கு தங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு சில பிரச்சனை வருதுன்னு சொன்னால், இந்த கனவு எனக்கு வேணாம், இவனை விட்டு இன்னொரு கணவனை தேடுவாங்க. அந்த கனவு கிட்ட போனால் இன்னொரு பிரச்சனை. அதுக்கு சொல்லுவாங்க, நான் அங்கேயே இருந்துருக்கலாம், உங்களுக்கு இங்கே வந்து இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறேன், இவ்வளோ கஷ்டத்தை சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, மிழுங்க முடியாமல் வாழ்ந்துருப்பாங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகளை, இந்த உலகப்புறமான வாழ்க்கையில் நீங்கள் இப்படி வாழ்ந்துடலாம், ஆனால் தேவனை விட்டு தூரம் போயிடாதீங்க. உன் நிறைவு குறைவுபட நீ காரணமாக இருக்காத. சரி, குறைவுபட்டுட்ட நான் என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, இன்றைக்கி வா ஆண்டோடைய சமூகத்துக்கு. இந்த நகோமியை போல திரும்பி வா ஆண்டோடைய சமூகத்துக்கு. உன்னை நிறைவுள்ளவளாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கா. உன்னை நிறைவுள்ளவனாய் மாற்ற வல்லவராக இருக்கா. உனக்கு அவர் உதவி செய்ய காத்திருக்கிறார். யோபு பாருங்க, அவரை விட்டு போகவே இல்லைங்க. நெருக்கங்கள் வந்து, சூழ்நிலை வந்து, மனைவி திட்டுறாங்க, கூட வந்த நண்பர்கள்லாம் திட்டுறாங்க, ஆனாலும் அவருடைய சமூகத்தை விட்டு போல. ஆனால் நீ எல்லாம் ஒரு சொந்த பந்தம் வந்து உங்களை வந்து ஒன்று சொன்னா உடனே சொல்லுவேன், எங்கள் சொந்தக்காரெலாம் அப்படி சொல்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரெலாம் அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. தேவ பிள்ளைகளை, சொந்தக்காரங்க அப்படி தான் பேசுவாங்க, தேவனை விட்டு தூரம் போயிடாத. இந்த யோபு அப்படி பேசும்போது கூட இருந்தார் பாருங்க. இருந்ததுனால என்ன தெரியுங்களா, இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். இருந்தது கொஞ்சம், இப்போ மாறினது நிறைவு. இந்த நிறைவை கொடுக்க தேவன் வல்லவராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய ஜனங்கள் அன்றே யாரெல்லாம் இந்த நிறைவை இழந்து விட்டு நிறைவுள்ள ஜனங்கள் வேறே ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்காங்களோ, இன்றைக்கு அவர்கள் எல்லாம் உடைய பக்கமாய் திரும்ப ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அவர்கள் இந்த சத்தியத்தை கேட்கும் போது தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு தேவன் பக்கமாய் திரும்ப, தேவனோடு கூட ஐக்கியப்பட உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்துக்கே மகிமை வேண்டும். பெரிய காட்சிங்க, அற்புதங்களை கர்த்தர் செய்து ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, தேவையெல்லாவற்றையும் சந்தியும், நிறைவுள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.